ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். பெண்ணல நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம லிப்ஸ் ரொம்ப கருப்பாக இருக்கு, அதுக்கு என்ன காரணம் அண்ட் அதுக்கான ஹோம் ரெமிடிஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். பெண்கள் எப்பயுமே ரொம்ப சாஃப்டான பிங்கிஷான லிப்ஸ் வேணும் அப்படின்ட்டு தான் ஆசைப்படுவாங்க. இருந்தாலும் நிறைய பேருக்கு ரொம்ப ட்ரையான பிளாக்கான லிப்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பிளாக்கான லிப்ஸ் வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சஸ் ஒன்று, இன்னொன்று சன்ல அதிகமாக எக்ஸ்போஷர் ஆகுறது, இன்னொன்று ரொம்ப சூடான டீ காஃபி இதெல்லாம் குடிக்கும்போது உங்களோட லிப்ஸ் கருப்பாகும். இப்போ லிப்ஸ் கருப்பா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் காரணம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம குடிக்கிற டீ காஃபி ரொம்ப சூடா குடிச்சோம்னா அப்போ லிப்ஸ் கருப்பாகும். அதை தாண்டி ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கு, வைட்டமின் டிஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் சன் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கு, நம்ம யூஸ் பண்ற லிப் கேர் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் டூத் பேஸ்ட் இது நம்ம உதட்டுக்கு செட் ஆகலை அப்படின்னும் போது லிப்ஸ் கருப்பாக வாய்ப்பு இருக்கு. நேச்சுரல் வேஸ்ட்ல உங்க லிப்ஸ்ல இருக்க கருமையை எப்படி போக்குறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல தேன்ல மருத்துவ குணம் அதிகமாகவே இருக்கு. ஓட்ஸ், பாதாம், அதுக்கப்புறம் எலுமிச்சை, அப்புறம் தேன், இது நாலத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மிக்ஸை எவ்ரிடே உங்களோட லிப்ஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இது காஞ்ச பின்னாடி லிப்பை வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்க ரெகுலரா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க லிப்ல இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே மறைஞ்சு உங்களோட லிப்ல இருக்க கருமை நிறமும் போகும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பாதாம் பால், பாதாம் எண்ணெய். நீங்கள் எவ்ரிடே ரெகுலராக ஒரு நாளைக்கு நிறைய டைம் இந்த பாதாம் எண்ணெய் இல்லை பாதாம் பாலை உங்கள் லிப்ஸில் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சிகரெட்னால ஏற்பட்ட கருமை நீங்கி உங்களோட லிப்ஸ் பொலிவாக அழகாக பிங்க் கலரில் மாறும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மாதுளை. மாதுளையோட ஜூஸை எவ்ரிடே நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் லிப்ஸில் அப்ளை பண்ணுங்கள். ரெகுலராக இப்படி பண்ணிகிட்டே வரதால உங்கள் லிப்பில் இருக்க பிளாக் கலர் முழுமையாக மறைஞ்சு உங்களுக்கு அழகான ஒரு பிங்க் கலர் லிப்ஸ் கிடைக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது எலுமிச்சை. எலுமிச்சையில் ஒரு சிறந்த ப்ளீச்சிங் குணம் இருக்கு. எலுமிச்சை ஜூஸை நீங்கள் டைரெக்டாக உங்கள் லிப்ஸில் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. இப்படி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டே வரும்போது உங்கள் லிப்ஸில் இருக்க பிளாக் கலர் மாறும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தயிர். பொதுவாகவே நிறைய பேர் சொல்லுவாங்க கருமையான நிறத்தை போக்குறதுக்கு தயிர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிப்பட்ட தயிரை டைரெக்டாகவே உங்கள் லிப்ஸில் அப்ளை பண்ணுங்க. ஒரு 4 to 5 மினிட்ஸ் உங்கள் லிப்பில் நல்லாவே மசாஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது நல்லா காஞ்சிட்ட பின்னாடி இப்படி நீங்க ரெகுலரா பண்ணிட்டே இருக்கும்போது உங்க உதட்டுல இருக்க கருமையான நிறம் போயிடும். அண்ட் ஆல்சோ தயிர் உங்களுடைய உதட்டை ரொம்பவே மென்மையாகவும் வைக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது வெண்ணெய். உதடு ரொம்ப கருப்பா இருக்குது அப்படின்றதுக்கு மெயினான ரீசன் ட்ரையான லிப்ஸ் தான். இந்த மாதிரி வெண்ணெயை நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட லிப்ஸ்ல இருக்க பிளாக் கலர் போயிட்டு உங்களோட லிப்ஸ் ரொம்பவே சாஃப்டா மாறும். அடுத்தது கிளிசரின். கிளிசரினை நம்ம லிப் பாம்ஸா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கெமிக்கல் கலந்த லிப் பாம்ஸை நிறையவே யூஸ் பண்றோம். அதுக்கு பதிலாக நீங்க கிளிசரினை யூஸ் பண்ணும்போது உங்களோட லிப்ஸை ரொம்பவே மாய்ஸ்சரைஸ்டாக வைக்கும். அண்ட் ஆல்சோ கிளிசரினை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே வரும்போது உங்களோட லிப்ஸில் இருக்கிற பிளாக் கலரை ரிமூவ் பண்ணிடும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சர்க்கரை. சர்க்கரை தேனோட கலந்து உங்கள் லிப்ஸ்க்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணுங்க. இப்படி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது உங்கள் லிப்ஸில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அண்ட் உங்களோட லிப்ஸில் இருக்கிற கருமையும் போக்கக்கூடியது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட். பீட்ரூட் இயற்கையாகவே நல்ல ஒரு நிறத்தை கொண்டிருக்கு. ஸோ அதனால பீட்ரூட்டை துண்டு துண்டாக நறுக்கி அது நீங்கள் உங்கள் லிப்ஸில் எவ்ரிடே நிறைய டைம்ஸ் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் லிப்போட கலர் கருப்பாக இருக்கிறத மாதிரி நல்ல ஒரு பிங்கிஷான லிப் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் சைடர் வினிகர். ஆப்பிள் சைடர் வினிகர் உதட்டில் இருக்க கருமையை போக்குறதுக்கு ஒரு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ரெமெடி அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் டைரெக்டாக உங்கள் லிப்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா நீங்கள் லிப்பை வாஷ் பண்ணுங்கள். இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் லிப்ஸோட பிளாக் கன்ஃபார்மாக மறைஞ்சிடும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரோஜா பூ இலைகள். ரோஜா பூவோட இலையை நல்லா காய வச்சு அதை பவுடர் மாதிரி ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் தேனை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுடுங்க. ஃப்ரீசரில் வச்சுட்ட பின்னாடி இது என்ன ஆகும்னா ஒரு லிப் பாம் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த லிப் பாமை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தரும். அண்ட் இதில் தேன் வேற நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால உங்கள் லிப்ஸை ரொம்பவே மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் நான் லிப்ஸ்க்காக சொன்னது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ரெகுலராக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். Until then, it's bye from Tara. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். பெண்ணலம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பீரியட்ஸ் டைமில் எந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு தான் பார்க்க